சுற்றுலா நகரம் மதுரையின் மிக முக்கியமான அடையாளம். தென் மாவட்டங்களை இணைக்கும் உயிர் நாடியான மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம்தான் ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலேயே ISO சான்றிதழ் பெற்ற பெருமையோடு வலம் வந்த இந்த பேருந்து நிலையம் காலப்போக்கில் சரியான பராமரிப்பு இல்லாததால் அந்த பெருமையை இழந்தது. சென்னை கோயம்பேட்டிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பேருந்து நிலையம் என்று பெயரெடுத்த மாட்டுத்தாவணி கால மாற்றத்திற்கு ஏற்ப மாறாமல் இருந்ததால் மதுரை மக்கள் ஒருவித அதிருப்தியிலேயே இருந்தார்கள். குறிப்பா சொல்லணும்னா சமீப காலமா சென்னை கிளாம்பாக்கம், திருச்சி, சேலம்னு மற்ற ஊர்கள்ல நவீன வசதிகளோட புதிய பேருந்து நிலையங்கள் வந்தப்போ மதுரைக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்கின்ற கேள்வி மதுரைக்காரங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த கவலைக்கெல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மதுரை மாநகராட்சி ஒரு அதிரடியான மெகா பிளான கையில் எடுத்திருக்கு. மாநகராட்சி ஆணையராக சித்ரா பொறுப்பேற்ற பின் மாட்டுத்தாவணியை மொத்தமா மாத்தி அமைக்க 15 கோடி நிதி ஒதுக்கீடு. அந்த பணிகள் இன்று தடாலடியா தொடங்கி இருக்கு. இனி நீங்க பழைய மாட்டுத்தாவணியை பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே சர்வதேச தரத்துல இருக்க போகுது. முதற்கட்டமா பேருந்து நிலையத்தோட பழைய மேற்கூரைகளை மொத்தமா அகற்றிட்டு புதுசா வட்ட வடிவுல கான்கிரீட் மேற்கூரைகளை அமைக்க போறாங்க. இது சாதாரண மேற்கூரை இல்ல. இப்போ இருக்கிற உயரத்தை விட 40 சென்டிமீட்டர் அதிக உயரத்துல இந்த மேற்கூரைகள் அமைக்கப்பட இருக்கு. இதனால பேருந்து நிலையத்துக்குள்ள காற்றோட்டம் அதிகமா இருக்கிறதோட ஒரு பிரம்மாண்டமான தோற்றமும் மதுரைக்கு கிடைக்க போகுது. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். விமான நிலையங்கள் இருக்கிற மாதிரி அதிநவீன ஹைடெக் கழிப்பறைகள் மாட்டுத்தாவணியில வரப்போகுது. பஸ் ஸ்டாண்ட் கழிப்பறைனாலே நாத்தம் எடுக்கும் என்கின்ற அந்த கெட்ட பெயரை மொத்தமா தொடச்சி எறிய மதுரை மாநகராட்சி முடிவு பண்ணிடுச்சு. அதே போல வாகனங்களை நிறுத்துறதுல இருக்கிற சிக்கலை தீர்க்க ஸ்மார்ட் பார்க்கிங் வசதியும் பயணிகளுக்கு தேவையான கூடுதல் வசதிகளும் இப்போ செய்யப்பட இருக்கு. மழை காலத்துல பஸ் ஸ்டாண்டு உள்ள தண்ணி தேங்குறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதை போக்க சேதமடைஞ்ச கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால்களை மொத்தமா இடிச்சிட்டு புதுசா கட்ட உத்தரவு போடப்பட்டிருக்கு. இப்போதைக்கு 7 மற்றும் 8வது நடைமேடைகள்ல வேலை தொடங்கி இருக்கிறதால அங்க பேருந்துகள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில மாதங்கள்ல மாட்டுத்தாவணி ஒரு புதிய பொலிவோடு மிரட்டலான வசதிகளோடு காட்சியளிக்க போகுது. 15 கோடி மதிப்பிலான இந்த நவீன புதுப்பித்தல் பணி மதுரை மாநகரத்தோட முகத்தையே மாற்ற போகுது. கிளாம்பாக்கம், திருச்சி பேருந்து நிலையங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு மதுரையோட இந்த மாட்டுத்தாவணி 2.0 அமைய போகுது.